நெய்பர்ஸ் இருந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. ஒருத்தர் வந்து ரிட்டையர்டான ஒரு டீச்சர், ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸர். 2 பேருக்குமே வந்து பிளான்ட் வளர்க்குறதுல ரொம்ப பிடிக்கும். ஆனால் எஸ்பெஷலாக அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸருக்கு டெக்னாலஜி மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 2 பேருமே ஒரு கார்டன் வச்சுருந்தாங்க, ரொம்ப சின்ன இடத்துல கார்டன் வச்சுருந்தாங்க. இந்த ரிட்டையர்டு டீச்சர் என்ன பண்ணுவார், எப்போவுமே அதுக்கு லிமிட்டடான வாட்டரோட கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவார். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய தண்ணி ஊற்றுவார். இது மாதிரி டெய்லியும் நடக்க ஒரு 3 வீக்ஸ் கழித்து அவங்களோட பிளான்ஸை போய் பார்த்தாங்க. இந்த ரிட்டையர்டு டீச்சரோட பிளான்ட் வந்து ஓரளவு அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் நிறையா தண்ணி ஊற்றினார்ல, அவரது வந்து நிறையா பூக்காச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப இடியோட ரொம்ப அதிகமாக காற்றோட செம்ம மழை பெஞ்சிச்சு. அடுத்த நாள் இந்த 2 பேரும் வந்து அவங்களோட செடியை பார்த்தா இந்த நிறைய தண்ணி ஊற்றி வளர்த்தா தெரியுமா இன்சூரன்ஸ் ஆஃபீஸரு, அவரோட பிளான்ட் வந்து அந்த அடித்த காற்றுல தனியாக வந்து விழுந்து ஒரு மாதிரி மற்ற பிளான்ட்ஸ்லாம் அழுகி போயிருந்துச்சு. ஆனால் இந்த ரிட்டையர்டு டீச்சரோட பிளான்ட் வந்து ஸ்டேபிளாக அழகாக இன்னுமே மண்ணில் நின்று இருந்துச்சு. அப்போ தான் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் அந்த ரிட்டையர்ட் டீச்சர்கிட்ட கேட்டார், உங்களோட நான் நல்லா என்னோடய பிளான்ஸை பார்த்துக்கிட்டேன், நான் நிறையா தண்ணி ஊற்றினேன், ஆனால் உங்களோட பிளான்ஸ் மட்டும் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு கேட்டார். உடனே அந்த ரிட்டையர்டு டீச்சர் சொன்னார், நீங்கள் வந்து அதுக்கு தேவைக்கும் மேலான தண்ணி அதுக்கு கொடுத்தீங்க, அதனால் வந்து அது மேலோட்டமாகவே தண்ணி எடுத்துக்கிட்டு அது சீக்கிரமாக வளர்ந்துச்சு. ஆனால் நான் கம்மியாக தண்ணி ஊற்றுனதுக்கான காரணம் அதோட வேர்கள் வந்து மண்ணில் நல்லா அடி வரைக்கும் பதிஞ்சு தண்ணியை தேடினதுனால மண்ணில் அதோட வேர்கள் ஆழமாக போய் நல்லா ஸ்டேபிளாக நின்றுச்சு. நீங்கள் வந்து நிறையா தண்ணி ஊற்றுவோ மேலேயே தண்ணி தேங்கி அந்த ரூட்ஸ் வந்து மேலக்காவே தண்ணியை எடுத்துக்கிட்டு அது வளர்ந்துச்சு. அதனால அதால் அதிகமான காற்றை தாங்க முடியல, அதனால தான் அது வெளில வந்துடுச்சுன்னு சொன்னார். இதே மாதிரி தான் நம்மளும் அதிகமாக எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து கம்மியான பொருட்களை எடுத்துக்கணும். எப்போவுமே நிறைய நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்கள் அது எப்போவுமே நஷ்டங்களில் தான் முடியும். சாக்லேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்கணும், எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக கிடச்சா அதிகமாக எடுத்துக்கூடாது. ரொம்ப லிமிட்டடாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட எய்மில் நம்ம ஸ்டேபிளாக இருப்போம். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நீதிமொழிகள் 15:16. இதே போல் நம்மளுக்கு ஏசப்பாவுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். அப்போ ஏசப்பா நம்மளை ஸ்டேபிளாக நிறுத்தி வைப்பார். இன்னொரு வாட்டி உங்களுக்காக அந்த வசனத்தை சொல்கிறேன். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நீதிமொழிகள் 15:16. இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். டெய்லி 5 to 6 ப்ரோக்ராம்